5-star K செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சச்ச ஒரு செம்ம க்ரௌடாக இருக்குது. த எனர்ஜி ஃபார் த பாஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ரெட்ரோ இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ பர்சனலி. ஏன்னா நான் இப்போ எப்படின்னா நம்ம வந்தாலே ஒரு கேங்ஸ்டர் ஜோனுக்குள்ளே படம் பண்ணுன்ற மாதிரி வரல. பட் ஆனால் எனக்கு யூஸ்வலாக ஒரு கிரே ஷேட் ஆஃப் ஹியூமன் அதை ரைட்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் பீட்ஸாலேருந்தே அந்த ஹீரோட கேரக்டர்கிட்ட அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நிறைய கேரக்டர்ஸ்ட்டு கிரே ஷேட் ஆஃப் ஹியூமன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தேர் இஸ் நோ பியூர் ஒயிட், தேர் இஸ் நோ பியூர் பிளாக். ஐ திங்க் எவ்ரிபடி ஹியர் இஸ் கிரே. லைக் எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் சாஞ்சுப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸை எழுதணுன்னு தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. லைக் இறைவி இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் விமன், இட்ஸ் அபவுட் விமன்ஸ் ஃப்ரீடம். ஒரு பெண்கள் ஏன் எப்போவுமே அவங்களோட சுதந்திரத்தை ஒரு ஆண்கிட்ட தேடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதை சொல்கிறது தான் இறைவி. பட் ஆனால் ஒரு லவ், ஒரு ஆக்சுவல் லவ் எழுதணும். என்னோட கண்ணாடி பூவே சத்யா அவள் நிறையா வாட்டி கேட்பா. ஏன்னா அவளுக்கு வயலன்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி, ஏன்னா வீட்டில் உட்காந்து நாங்கள் ஏதாவது டிவியில் பார்க்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நான் பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சுட்டுகிட்டே இருக்கானுங்க, யாராவது ஒருத்தர் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கானுங்க, ஏன் இப்படியே பார்க்குற, இப்படியே எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாள். ஸோ ஒரு இன்டென்ஸான்னு மட்டும் இல்லை, ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு லவ் ஸ்டோரி, பட் வித் டோஸ் ஆஃப் ஆக்ஷனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ரெட்ரோவோட கதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அது தோணுச்சு. ப்ளஸ் ரெட்ரோ ஹேஸ் அதர் லேயர்ஸ் ஆல்சோ விச் நான் என்னால் இப்போ ரொம்ப பெருசாக ரிவீல் பண்ண வேணாம். எனக்கு ஏன் நான் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஐ சம்ஹவ் ஃபீல், ஏன்னா நாங்கள் எல்லாருமே லைக் சூர்யா சார்லேருந்து இந்த செட்டில் ஒர்க் பண்ண ஒரு 400-500 பேரோட கடைசி ஊழியர் வரைக்கும் எல்லோரும் ஒர்க் பண்ணுறது, இது இந்த படத்தில் மட்டும் கிடையாது, இங்கே எடுக்கப்படுற எல்லா சினிமாலையும் எல்லோரும் ஒர்க் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்றது தான் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு முழுசாக தேட்டரில் கொடுக்கணுன்ற ஆசைனால தான் நிறையா நான் ரிவீல் பண்ணல. ஸோ ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டில் ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, என்ன கதை அவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன சொல்ல அந்த படம் கதை ரொம்ப வருஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ என்னோட அந்த ஏவி ப்ளே பண்ணப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டாங்க, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூஸஸ் யூ அப்படின்னு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதாவது ஒரு கதை, நம்ம எழுத்து நம்ம எழுதுகிற எழுத்துக்கு ஒரு ஆன்மா இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இட் ஹேஸ் அ சோல். ஸோ அந்த ஆன்மா அந்த சோல் இட் வில் பிக் இட்ஸ் பீப்புள். அதை ஏன்னா ஏன்னா கதைகள் நம்மகிட்ட தானே வருது. கதைகள் ஓவராலாக நம்ம பார்க்குற ஆட்கள்கிட்டருந்தும் இதுலேருந்து தான் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கதை நம்மளுக்கு எப்படி எழுதணும்னு தோணுது, அதை நான் எழுதும்போது எப்போ அது நடக்குது, அப்போ அதில் எப்படி இந்த ஆக்டர்ஸ் வராங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக இந்த கதையை என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் ஆஃப்டர் ஜிகர்தண்டா XX நானும் சூர்யா சாரும், சூர்யா சாருக்கு நான் பெரிய ஃபேன் ஃபார் இஸ் ஆக்டிங் ரைட் ஃப்ரம். ஏன்னா எங்கள் என்னோடய காலேஜ் லைஃப்பில் ஐ திங்க் சூர்யா சாரோட ஃபில்ம்ஸ் இட் ஹஸ் பீன் ட்ராவலிங். லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு மௌனம் பேசியதே பயங்கரமான ஃபேவரட் சார். அதாவது இன்டர்வியூ சொன்ன மாதிரி எனக்கு காலேஜில் யூஸ்வலாகவே நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகமாக பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டாங்க. ஸோ பசங்களாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நாங்கள் இருந்தப்போ மௌனம் பேசியதில் ஷேர் பண்ண கேரக்டர் எங்களுக்கு அப்படியே இப்படி தான்டா நம்ம இருக்கணும் வாழ்க்கையில், காலேஜில் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் காக்க நந்தா அதுலேருந்து பார்க்கும்போது ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹீஸ் சம்மர் எல்ஸ். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் நிறையா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் கூட பேசினோம். பட் அந்த ரெட்ரோ
படம் வந்து டக்குன்னு போன வருஷம் அமைஞ்சு அதை வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஷூட் பண்ணி முடித்து அதை பார்க்கும்போது சமோ சந்தோஷ் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த படத்தோட அவுட்புட்டை பார்க்கும்போது somehow I felt this story of retro was waiting for Surya sir, was waiting for Pooja Hegde, and was waiting for Joju, was waiting for Vidhu and all the artists, and was waiting for Santosh Narayan's music, and was waiting for Shreya's visual. Overall, all the technicians and everyone. So we as a team of retro வந்து we are actually very happy with the way the film has come out. டெஃபினட்டாக உங்கள் இந்த படம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லவ் லாஃப்டர் வார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று, இந்த கேப்ஷன் வந்து நான் ஷூட்டிங்க்கு முன்னாடியே எழுதினேன். பட் ஆனால் என்னென்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு 90 days ஷூட் பிளான் பண்ணோம். ஒரு 82-83 days முடிச்சிட்டோம் ஷூட்டை. அண்ட் கண்டினியூஸாக லைக் ஆரம்பித்து ஒரு ஜூனில் ஆரம்பித்தோம். ஐ திங்க் பை செப்டம்பர் எண்ட் வி ஃபினிஷ் த செப்டம்பர் எண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வி ஃபினிஷ் த ஹோல் ஷூட். தட்ஸ் அ பிக் டாஸ்க் அண்ட் இட்ஸ் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டீம். லைக் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லைக் கேமரா டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு, ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ஷூட் அப்போ. அந்தமானில் ஷூட் பண்ணோம். சொன்ன மாதிரி வந்து மான்சூன் மழை வந்து நாங்கள் போகிற இடத்துல எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்தமானில் ஷூட் பண்ணிட்டு சரி ஊட்டி ஷெட்யூல் போனால் அங்கே மழைலாம் இருக்காதுன்னு நினச்சோம். பார்த்தா அங்கே நாங்கள் போனப்போ ஒரு பெரிய ஒரு புயல் இதெல்லாம் வந்துச்சு. பட் ஆனால் எவ்ரிடே லைக் ஐ வில் ஜஸ்ட் திங்க் ஓகே இந்த, ஏன்னா நம்ம அந்த சீன் வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டோம், இது மலையில் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது சரி ஓகே இந்த சீனை நான் மலையில் எடுக்கிற மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா எவ்ரி ஒன் வில் பி ரெடி. லைக் சூர்யா சார்லாம் வந்து ஹி வாஸ் ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் வந்து திடீர்னு வந்து ஒரு ரெயினில் நடக்கிற மாதிரி மாற்றணும். அவரும் பயங்கர ஜாலியாக வந்து எக்ஸைட்டாக வந்து பண்ணாங்க. ஸோ எவ்ரி ஒன் இந்த டீம் தேங்க்யூ ஸோ மச். மீன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது பிகாஸ் வி ஆர் ஆல் ரெப்ரசன்டிங் ரெட்ரோ. ஸோ I would like to call my team of my direction team, like first hey vaada de perla sol, and also I would like to call Charkesh and Shomidharan. இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் also another person, Suri வந்திருக்காரா? சூரி எங்கே இருக்கீங்க? ஆக்டிங் கோச். ஓகே அவர். அண்ட் right from I think Stone Bench and 2D Raja sir, I think this is my என்னோட இது 9th film. I think this is the Stone Benchல பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஐ மீன் எங்கள் கம்பெனின்றனால இது இல்லை. அண்ட் சன் பிக்சர்ஸில் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஸோ கம்ஃபர்டபுள் பிகாஸ் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வேணுமோ. ஐ திங்க் 2D உங்கள் கூட இந்த படம் பண்ணும்போது there was not even one day I thought okay நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் இது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு நான் யோசிச்சதே கிடையாது. ஆல்வேஸ் த ப்ரொடக்ஷன் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஆன் த சேம் பேஜ், சேம் விஷன். எல்லாருக்குமே வந்து எவ்ரி ஒன் வாஸ் ஓனிங் த ஃபில்ம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் கார்த்தி ஆல்வேஸ் பிகாஸ் XXX முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் வந்து ஓகே இந்தியா ஒரு ஃபில்ம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கார்த்தி வந்து சடனாக சூர்யா சார் வாஸ் ஓகே நம்ம மீட் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் கேட்கலான்னு சொன்னப்போ வந்து போய் அதெல்லாம் ஒரு மாதிரி அது நடந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணமும் கார்த்திகேயன். அண்ட் ஆல் மை டீம் லைக் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்டோன் பெஞ்ச் டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் அசோக் ஆல்சோ. ஹீ இஸ் எ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பட் மோஸ்ட்லி ஹி வாஸ் லைக் மை டைரக்ஷன் டீம் தான். And this is Suri. He is an acting trainer. ஸோ எனக்கு XXXலாம் வந்து நிறைய காமன் பீப்புளெலாம் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி இங்கே இந்த படத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சு.
தேங்க்யூ சூரி அண்ட் தேங்க்யூ each and one of my team. And thanks Charu and Shomidharan. They are all filmmakers. They have already made films. Charukesh வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அமேசானுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு பெரிய சீரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஷோமிதரன் ஹீ இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபில்ம்மேக்கர். அண்ட் அவரை வந்து நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நீலிரான் ஹி ஹஸ் மேட் அன் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம். ரொம்ப 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 நாங்கள் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படம். சீக்கிரமே தேட்டருக்கு வரும். பட் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் பரத் அவன் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இஸ் ஆல்ரெடி டைரக்டட். ஆனால் வந்து இந்த படத்தில் தேவைன்னு சொன்னப்போ வந்தாங்க. அண்ட் நிறைய பேர் புருஷோத் வந்து என் கூட பீட்சாவில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பண்ண ஆள் இப்போ இந்த படத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஷார்ட் டைமில் எடுக்குன்னு சொன்னோன்னா எல்லாருமே அவங்க வேலையை விட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முருகானந்தம், சூரஜ், ஜெகா, செல்வா, பரத், அசோக், ஸ்ரீனி வந்து என்னோடய காலேஜ் மேட்டு, என்னோடய கிளாஸ்மேட்டு. ஸோ நானும் வந்து கல்ச்சரல்ஸில் ஸ்டேஜ் ஏறி அப்படி தான் வந்து சினிமா உள்ளே வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணும்போது வந்து அவன் வந்து எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுவான், நான் வந்து சூர்யா சாரோட அவள் ஒரு வாழ ஸ்டெப்பு போடுவேன் அவள் காலேஜில். அந்த மாதிரி தான் அந்த கல்ச்சரல் இது ஆரம்பிச்சிச்சு, அங்கேருந்து வந்தது தான். அண்ட் அசோக், சோமிதரன், சாரு, மகேஷ், புருஷோத், பிரவீன், அரவிந்த் வந்து he has been working with me for like few films. இந்த படத்தில் he has joined the production. வெங்கட், அவினாஷ் அண்ட் மோகன். ஸோ எங்கள் எல்லாரும் சார்பாக தேங்க்யூ ஃபார் த சூப்பர்ப் எனர்ஜி ஃப்ரம் அன்பான ஃபேன்ஸ். பிகாஸ் என்னென்னா வந்து சூர்யா சார் வந்து ஐ நோ தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் அண்ட் அது எல்லாமே தெரியும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒரு க்ரியேட்டிவான ஸ்பேஸில் ஒரு டிரெக்டராக என்ஜாய்ட். அண்ட் ஆஸ் அ பர்சன் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி he spreads an aura that is so positive, and that I think that aura is there in every one of you, because so far the fans எங்கெல்லாம் வந்து நான் அவரோட ஃபேன்ஸ் பார்க்குறேனோ always you are all spreading positivity. Thank you so much. And to every artist, பூஜா வந்து இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாங்க. ஸோ பூஜா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் பெருசாக பண்ணல. பட் ராதேஷாம் படத்தில் வந்து ஐ ஜஸ்ட் saw one scene, I somehow felt she can act in this zone அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் such a sensible artist you are. அந்த ஸ்கிரிப்டையும் அந்த கேரக்டரையும் புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். தென் ஜோஜு, அவர் வந்து ஜெகமே தந்திரம்லேருந்து இஸ் மை லைக் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணப்போ தான் வந்து ஹீ ஹிம்செல்ஃப் ஹஸ் டிரெக்டட் அ ஃபில்ம் கால் பனி. ஒரு சூப்பர் படம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா இப்போ வந்து சோனி லீவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதை பாருங்கள். அஸ் அ டிரெக்டர் ஹி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். அண்ட் தமிழ் சார், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தமிழ் சார். அண்ட் he himself is a director. He has done an extraordinary film and is starting the next film. All the best sir. And அப்பாவுக்கு வந்து 100வது படம். ஹாப்பி தட் அவரோட 100th ஃபில்ம் இங்கே வந்தது. அண்ட் கருணாக்கு வந்து ஜஸ்ட் அ ஸ்மால் ரோல் தான். பட் ஆனால் வந்து ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வி வாண்டட் டு ஒர்க் டுகெதர். அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஐ திங்க் ஸ்ரேயஸ் வந்து ஐ திங்க் என்ன சொல்கிறது, தம்பி மாதிரி ஒரு யூ கேன் டெல் எனி திங். நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஸ்ரேயாஸ் வந்து ரெடியாக இருப்பார். அண்ட் ஸ்ரேயாஸ் டிட் ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் வித் மீ. எனக்கு வந்து ஒரு செம டேலண்ட் அவர். எனக்கு எப்போவுமே ஒரு கில்ட் இருக்கும். என்னென்னா வந்து ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் அன்ஃபார்ச்சுனேட்லி போத் வெண்ட் இன் டு ஓடிடி ஸ்பேஸ். ஸோ ஸ்ரேயாஸோட ஒர்க்கை வந்து தேட்டரில் பார்க்கணும், எல்லாருமே அதை கொண்டாடணும். ஸ்ரேயா ஷுட் கோ பிகர் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அண்ட் ஐ திங்க் Retro will take you places, Shreya. He has done an extraordinary job there. And Santosh, I think the most fun in the entire Parthala, I think me and Santosh have had while working for the music. ஏன்னா வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போ வந்து நிறையா பாடல்கள் நம்மளுக்கு ஒரு பூங்காற்றிலேயோ ஒரு எவனோ ஒருவனோ இந்த மாதிரிலாம் எனக்கு பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் நம்ம படத்தில் வரணும்னா வந்தால் நல்லாயிருக்கும் யோசிப்பேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அப்படி எடுத்து இப்போ வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி தட் an album like
we have made together. I think this will be in our memory forever. Continuously we'll be doing films, but I think this will be very special இந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் நாசர் சார். ஜிகர்தண்டாவில் there was just my second film, but I just asked him for one day. ஒரு சின்ன ரோல் தான் அவன், ஏன்னா அது ஒரு முக்கியமான சீன். ஜிகர்தண்டாவில் அந்த நாளை இயக்குனர் மாதிரி ஒரு ஷோவில் வந்து he is the one who will tell that this guy is not fit for film making சொல்கிற மாதிரி ஒருத்தர். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் தேவைப்படுது. நாசர்கிட்ட போய் கேட்டேன். he just came and did there. அதிலிருந்தே ஆனால் வந்து சச்சன் ஒரு ஆசம் பெர்ஃபார்மர், வாட் அன் ஆர்டிஸ்ட். இவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று படத்தில் நம்ம இவருக்கு எழுத முடியுமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன் ரெட்ரோ சார் ஹஸ் டன் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகாஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் லாட் அதர் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் விவேக், பிரேம் சார், தேங்க்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் விவேக் வந்து இஸ் ஆல்வேஸ், ஏன்னா அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, என்னன்னா நான் வந்து எதுவுமே இன்புட்ஸ் கொடுக்க மாட்டேன், அதனால் அமைதியாக ஏதோ ஒன்று எழுதி. ஆனால் என்ன எப்போவுமே சூப்பராக வந்துடும். எஸ்பெஷலி விவேக்ட ஒன்று சொல்லணுன்றேன். மீன் கண்ணாடி பூவே சாங் வந்து ஐ திங்க் நாங்கள் வேறு ஒன்று ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம், வேறு ஒரு சாங்கு, வேறு ஒரு ஏன்னா அந்த டைமில் விவேக் வாஸ் நாட் இன் டவுன் அந்த மாதிரி இருந்தனால வந்து வேறு ஒரு ஆப்ஷனாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் எனக்கும் சந்தோஷ், ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஷூட் ஆரம்பிக்குது, கண்ணாடி பூவே சாங்கோட ஷூட் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் விவேக்கு. விவேக் ஒரு சாங் இருக்குது, பட் லிரிக்ஸ் மாற்றி எழுதும் பிகாஸ் நாளைக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு. இந்த கண்ணாடி பூவே சாங் விச் வாஸ் லைக் நீங்கள் எல்லாம் இப்போ பாடினப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து he just wrote in 1.5 hours. அந்த டியூன் கொடுத்து 1.5 hours அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாரு. such a talent. அண்ட் ஷஃபீக் Jigardandala வந்து he was an associate with Vivek Harshan, and now he's doing with me my second film, like 2 films, XXX and here. What I mean, Katsa, our thought process are great, and happy to work with you. And Alphonse, my dear friend Alphonse, நாளை இயக்குனரில் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தப்போ நானே ஷூட் பண்ணுவேன், நானே எடிட் பண்ணுவேன், அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் நாளை இயக்குனரில் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இப்போ பேரலாக்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபில்மு, அதை நானே தான் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நாளை இயக்குனரில் சொன்னாங்க, இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மாறணும், ப்ரொஃபஷ்னலாலாம் எடிட்டர்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற சொல்கிறப்போ அப்போ நான் ஃபஸ்ட்டு போன ஆள் அல்ஃபோன்ஸ் வந்து இங்கே தான் கோடம்பாக்கத்தில் ஒரு இதுக்கிட்ட ஒரு மேன்ஷனில் இருப்பார். ஸோ என்னோட அந்த நாளை இயக்குனர் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் வாஸ் ஸ்பென்ட் இன் தட் மேன்ஷன் ரூம் வித் மீ, அல்ஃபோன்ஸ், சிட்டிங் டுகெதர், டிஸ்கஸிங் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் அதுக்கப்புறம் அல்ஃபோன்ஸ் வாஸ் நேரம் அண்ட் பிரேமம், வாட் அ சென்சேஷன் டிரெக்டர். அண்ட் I'm so happy to be working with you, Alphonse, again, and hopefully we work lots. Vandachi Thirumba Alphonse is back. I'm so happy for that. And Sharif Master again is also like a part of a family, and in the padathula all the songs was composed by Sharif Master. And Sharif Master வந்து என்ன வேணா நான் சொல்லலாம், அவர்கிட்ட எப்படி என்ன சொல்லலாம்னா, இப்போ கண்ணாடி பூவே சாங்னா நான் போயிட்டு half day தான் மாஸ்டர் இருக்கு அப்படின்னாலுமே he will pull it off something extraordinary out of that. And thank you Sharif Master. And Maya Pandian sir, புரியல எனக்கு, நம்பிக்கை வந்துச்சா படமே முடிச்சாச்சு. such an extraordinary art director. அவர் கூட ஒர்க் பண்ண முடியாத ரீசன் வந்து வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஒர்க்கு அப்படி பிடிக்காமலாம் கிடையாது. there was not ஒரு சரியான டைம் வரல. I think from now on we can work together. Superb work. And Praveen, the stylist Praveen, and he has been working with me from Mercury, and thanks everyone. And Vidhu, who did Shetani in XXX, and in this in a trailer la paathirupinga, he has done a character which is very very crucial and important for the film, and he has done really well. And I am also hoping that this film will do something good for you also. And thanks to my all Sonbench team, Pawan, thank you so much, because right from in a creative process of marketing anything he helps. Arjun, Kalyan, everyone, and all the managers, Ganesh sir, and his team, Sendil sir, all the team. I think I have told everyone. And thank you so much for, ஏன்னா இவ்வளோ பேஷண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு க்ரௌடு, ஏன்னா இது மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட்
Surya sir, thanks for all the moments you gave to all of us. Me as brother for my life. I won't forget that, sir. I also see you as a brother. And thank you, everyone. I think. ஸோ இதுக்கு மேலே படத்தை பற்றி பேச விரும்பல. ஐ மீன் நிறையா பேசிட்டேன். ஹோப்ஃபுல்லி May 1st, I think you will all have a good time. நினைக்கிறேன். We are hoping that you will all have a good time in theatres. And thank you. And தயவுசெய்து செம்ம ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே லைக் பட் ஜென்ரலி apart from all the things, the fans, the media, as a person, because we all love cinema. I think Surya sir also is here because of his love for, passion for cinema. I am also, everyone is here for passion of cinema. So, you are all like great fans for Surya sir. Also watch other films in theatre, please. Because that's more important. Just வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அவங்க படத்தை மட்டும் பார்த்துட்டோ அப்படி போனீங்கன்னா, பிகாஸ் there's a lot of people's life. அதாவது வந்து வர சின்ன படங்கள் எல்லாத்தையும் வந்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சூர்யா சார் படத்தை கொண்டாடுவோம், சேர்ந்து கொண்டாடுவோம். தேங்க்யூ. 5-star கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.